ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகின்ற நீதிமான்கள் நட்சத்திரங்களைப் போல இருப்பார்களாம் பிரியமானவர்களே. இன்றைக்கு எத்தனை பேருக்கு நம்ம இந்த வசனத்தை எடுத்து சொல்லி தவறான வழியிலே போகின்றவர்களை நீதிக்குட்படுத்துகின்றோம். நீதிக்குட்படுத்தும் போது நீங்க நட்சத்திரங்களைப் போல இருப்பீங்க. என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனத்திலே, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பிரைட்டனா பிரகாசிக்கிறதுக்கு ஒரு வழியை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். முதலாவது காரியம் அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று பார்க்கும்போது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும், இருளை போல இருக்கிறது. ஆண்டவர் தவறான வழியிலே நடக்கிறது இருளை போல இருக்கின்ற ஒரு வாழ்க்கை. ஆனா ஞானவான்கள் என்று சொல்லப்படும் பொழுது வைஸ் மென் என்று பார்க்கின்றோம். இப்போ ஃபில்லிங் அப் ஃபேக்ட்ஸ் இஸ் கால்ட் நாலெட்ஜ். எல்லாம் எனக்கு தெரியும்ன்றது நாலெட்ஜ். அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. எதை குறித்து பேசினாலும் சில பேர் பேசிட்டே இருப்பாங்க அதை குறித்து. ஆனால் அதை குறித்து பேசுறதுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் அதை எடுத்து உபயோகப்படுத்துகிறோம் பாருங்க, அதுதான் விஸ்டமாக இருக்கிறது. நாலெட்ஜ் வேற, விஸ்டம் வேற. நிறைய பேருக்கு பைபிள் நாலெட்ஜ் இருக்கும். எனக்கு இதில் இருக்கிற எல்லா வசனங்களும் அவங்க தவிடுபடி போல எடுத்து டக் டாக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த வசனத்தை எடுத்து வாழ்க்கையில உபயோகப்படுத்தும் பொழுதுதான் ஞானவான்களாக இருக்கின்றோம் என்று பார்க்கின்றோம். ஞானவான்கள் ஒளியை போல இருக்கின்றார்கள். அப்போ அவங்க கூட இருக்கிறவங்களும் ஒளியை போல இருப்பார்கள். அடுத்து அவர் சொல்லுகிறது, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் பிரகாசம் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இப்போ தவறான வழியிலே கொண்டு போகின்ற ஒரு கூட்டம் இருக்கின்றது. பரியாசக்காரர்கள், துன்மார்க்கர்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்னொரு கூட்டம் நீதிக்குட்படுத்துகிறவர்கள். அவங்க எப்போதுமே நீதியை குறித்து சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்னா ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகின்ற நீதிமான்கள் நட்சத்திரங்களைப் போல இருப்பார்களாம் பிரியமானவர்களே. இன்றைக்கு எத்தனை பேருக்கு நம்ம இந்த வசனத்தை எடுத்து சொல்லி தவறான வழியிலே போகின்றவர்களை நீதிக்குட்படுத்துகின்றோம். நீதிக்குட்படுத்தும் போது நீங்க நட்சத்திரங்களைப் போல இருப்பீங்க. என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்க. ஒரு வயதான தாய் அப்படிதான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி கொண்டு இருப்பாங்கன்னா, ஒரு வாரத்தில் 7 ஆத்துமாக்களை அவர் ஆதாயப்படுத்தி கொண்டு இருந்த சூழ்நிலையில ஒரு வாரத்திலே ஒரு நாள் திடீரென்று படுத்த படுக்கையாகி உடம்பு சரியில்லாம போயிட்டு, அப்போ ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே இந்த வாரம் 6 பேர் நான் ஆதாயப்படுத்திட்டேனே, 7வது பேர் நான் எங்க கொண்டு வர போறேன், எப்படி கொண்டு வர போறேன்னு ஒரு திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது, ஜெபிச்சுட்டே இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளாக ஒரு திருடன் வருகின்றானா. திருடன் வரும்போது அந்த அம்மா சத்தம்லாம் போடவே இல்லை. கர்த்தாவே, இவனுடைய ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ளும், இவனை கொண்டு சேர்த்தீங்களே 7வது நபராக என்று சொல்லி ஜெபிக்கும் போது அந்த திருடன் திடீரென்று வயிற்று வழியில விழுந்து சுருண்டு கத்துகிறான். அம்மாவே, அம்மா நான் வயிற்று வழியில துடிக்கிறேன்னு சொல்லி அவனுக்காக ஜெபித்து ஆண்டவருடைய நாமத்தை குறித்து சொல்லும் பொழுது அவன் திருடன் என்ன செய்கின்றானாம், அவன் மனம் மாறி நீதிக்குட்படுத்துகின்ற ஒரு நபராக மாறுகின்றானாம். அப்படி அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறார்கள். நம்மால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேருக்கு நன்மைகளை சொல்லி நீதியின் வழியிலே நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாமும் அதை தொடர்ந்து செய்ய கர்த்தர் நமக்கு பலனையும் ஞானத்தையும் கொடுப்பாராக. ஒளியாக இருப்போம், நட்சத்திரமாக பிரகாசிப்போம், தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு நாங்கள் இருளிலே இராதபடிக்கு ஞானவான்களாக இருந்து ஆண்டவரே ஒளியாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். சதா காலங்களிலும் நாங்கள் பிரகாசிக்க இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.